அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்த நிமிடத்திலையும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அமெரிக்க போர்க்கப்பல்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஆப்ரஹாம் லிங்கன், ஜெரால்டு ஃபோர் அப்படிங்கிற 2 விமானந்தாங்கி போர்க்கப்பல்கள் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் ரெடியாக நிற்குது தாக்குதலுக்காக. 2 நாடுகளினுடைய இராணுவ வீரர்களும் அந்த வீரர்களினுடைய கை விரல்கள் துப்பாக்கியுடைய ட்ரிகரை பிடிச்சுக்கிட்டே இருக்கு. நாங்க எப்பவும் அழுத்த ரெடி அப்படின்னு. அமெரிக்க பிரசிடண்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கண்ணசைப்புக்கு தாங்க எல்லாரும் இங்க வெயிட்டிங். அவர் 3 போதும் உடனே போர் வந்துவிடும். இப்படி போர் மேகம் சூழ்ந்த மிக மிக பதட்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு பயணம் செய்து பேச்சுவார்த்தை நடத்துறாருங்க. அங்க யாருங்க அந்த பிரைம் மினிஸ்டர்? வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாட்கள் பயணமாக, அதாவது 25/2, 26/2/2026 ஆகிய இந்த 2 நாட்களில் இஸ்ரேல் நாட்டுக்கு அரசு முறை பயணமாக போயிருக்கிறார். அங்கே 25/2/2026 அன்னைக்கு அவர் இந்தியாவிலிருந்து விமானத்தில் இஸ்ரேல் போகும்போது அங்கே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு அருகில் உள்ள லோட் என்ற ஒரு இடத்தில் உள்ள பென்கூரியன் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் அவருடைய மனைவி சாரா நேத்தன்யாகு ஆகிய 2 பேர்களும் சிவப்பு கம்பளம் விரித்து கட்டி தழுவி தழுவி நல்ல வரவேற்றார்கள். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்க, பெஞ்சமின் நேத்தன்யாகு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எனது நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி கட்டி தழுவினார். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு என்னுடைய மிக மிக நெருக்கமான நண்பர் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே காமிச்சுக்கிறாங்க, சொன்னாங்க. இப்போ இப்படி சிவப்பு கம்பளம் வரவேற்பெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாகு கூட தனியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அது பைலாட்டரல் டாக்ஸ். 2 பிரைம் மினிஸ்டர்களும் தனியாக பேசினார்கள். அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேலுடைய பிரசிடென்ட், அதாவது ஐசக் ஹெராஸ் அப்படின்னு பேர் அவரை மரியாதை நிமித்தமாக ஒரு கௌரவமாக இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரசிடென்ட் இஸ்ரேல் பிரசிடென்ட் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் நாட்டுக்கு முதலாக விசிட் செஞ்சது எப்போ அப்படின்னா 2017 அது நரேந்திர மோடி அவர்கள் தான். அங்கே பெஞ்சமின் நேத்தன்யாகும் 2017 தொடர்ந்துட்டு இருக்காரு. இங்கேயும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறையாக இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். ஆனால் அந்த விசிட் பண்றாங்களே, இதில் இந்த டைமிங் இருக்கு பாருங்க, அதுதான் என்ன சொல்றாங்க எல்லாரும் ஜியோ பொலிட்டிக்கல் ஹேண்ட் வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக நாடுகள் எல்லாமே இந்த இஸ்ரேல் நாடு அந்த காஜா பகுதியில் உள்ள அப்பாவி பொதுமக்களை ஒரு ஜெனோசைட் இனப்படுகொலை செய்கிறார்கள். பில்டிங்லாம் தரமட்டமாக்கிட்டாங்க. குழந்தைகள் பெண்கள் எப்படின்னு பார்க்காம கண்மூடித்தனமாக குண்டு வீசி தாக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரைம் மினிஸ்டர் போலாமாங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகளே பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு ஒரு எதிராக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் போய் இப்படி கட்டி தழுவலாமா அப்படிங்கிறது ஒன்று. அங்கே இஸ்ரேல் நாட்டில் ஒரு உள்ளூர் பிரச்சனை. அங்கே அப்போசிஷன் பார்ட்டி லீடர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலுடைய நெசட் அப்படின்னா இஸ்ரேல் பாராளுமன்றம், அதில் உரையாற்றினார். அதில் நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையான காற்று வீசுகின்ற சூழ்நிலையில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காருங்க. இந்தியாவினுடைய பாதுகாப்பு, அதாவது மியூச்சுவலா இஸ்ரேல் இந்தியாவினுடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி, லேபர் அண்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷேரிங், இப்படிப்பட்ட சப்ஜெக்டில் 2 பிரைம் மினிஸ்டர்களும் இன்னைக்கு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, முக்கியமான என்னன்னா, இது இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 2 நாடுகளையும் பாதுகாப்பதற்காக மட்டும் இல்லை, அந்த அரபு நாடு இருக்காங்க இல்லையா, வைடர் வெஸ்ட் அரேபியன் கண்ட்ரீஸுக்கு இட் சென்ஸ் ஸ்ட்ராங் சிக்னல், ஒரு மெசேஜ், நானும் இந்தியாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஒத்துழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சில அரபு நாடுகளுக்கு மறைமுகமாக ஒரு த்ரெட்டனிங் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இப்படி அதை இன்னும் கொஞ்சம் ஹைப் பண்ணி பண்றாரு அப்படின்னு சொல்லி நோக்கர்கள்லாம் கருதுகிறாங்க. இதுல போன உடனே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல டெல் அவிவ்ல அந்த ஏர்போர்ட்ல இறங்கி உள்ள போன உடனே வரவேற்பெல்லாம் முடிஞ்ச பிறகு 2 பிரைம் மினிஸ்டர் ஜெருசலேம்
விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு ஹோலி சிட்டி. அங்கே போய் அந்த புனித தலத்தில் வந்து அவங்க ஒரு விசிட் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச பிறகு பைலேட்ரல் டாக்ஸ், ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தை 2 பேருக்கும் இடையில. அப்புறம் ஜாயிண்ட் பிரஸ் மீட் அப்படின்னு நடக்க போகுது. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து அந்த இஸ்ரேலுடைய நெசட் என்று சொல்லக்கூட்ட அந்த இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் மோடி அவர்களுக்கு கௌரவம் அளிக்கும் விதத்தில் பெஞ்சமின் நேதன்யாஹூ அவர்கள் ஒரு பிரைவேட் டின்னர் கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் முடிய பிறகு இந்த யாட் வஷம் ஹாலோகாஸ்ட் மெமோரியல் மியூசியம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் விசிட் செஞ்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடைசியில் இந்த டயஸ்போரா மீட்டிங் அப்படிம்பாங்க, அதாவது இந்திய வம்சாவளியான அந்த இஸ்ரேலியர்கள் அல்லது இங்கிருந்து போன இந்தியர்கள் அங்கே போய் செட்டில் ஆயிருப்பாங்களே இஸ்ரேல், அவங்களுடைய ஒரு பெரிய மீட்டிங்கில், பிஸ்னஸ் மீட்டிங்கில் நம்ம நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து உரையாட இருக்கின்றார். இப்படி பல்வேறு விதமான ப்ரோக்ராம்லாம் வச்சு இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்கே போயிருக்கிறாங்க. நேதன்யாஹூ அவர்கள் அங்கே பேசும்போது என்ன சொன்னாருன்னா, we want hexagonal alliance, 6 முனை அலையன்ஸ். எப்படின்னா, அதாவது இந்தியா, கிரீஸ், சைப்ரஸ், ஒரு அரேபிய நாடு, அது மாதிரி ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு, மற்றொரு ஆசிய நாடு, இப்படி 6 நாடுகளுடன் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சம்பந்தமாக நாங்கள் போட போறாங்க. எதுக்கு? எகெயின்ஸ்ட் போத் ரேடிக்கல் சன்னி அண்ட் ஷியா ஆக்சஸ் அப்படின்னாரு. இந்த முஸ்லீம் பிரிவுகளில் ஒரு ரேடிக்கலா தீவிரவாதமாக கொள்கையை கொண்டு செயல்படுகின்ற சில சன்னி மற்றும் ஷியா பிரிவு அந்த நபர்களுக்கு எதிராக எங்க நாட்டை பாதுகாப்பதற்காக நான் ஒரு அலையன்ஸ் இப்படி 6 முனையில் போடுகிறேன் அப்படின்னாரு. ஆனா இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு பிரச்சனை. ஏன்னா இருவாட்ட எல்லா முஸ்லிம்களுக்கு எதிராகன்னு சொல்லி பெஞ்சமின் நேதன்யாஹூ சொல்லிட்டாருன்னா, நம்ம இந்தியாவுக்கும் ஈரான், துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய இந்த நாடுகளுக்கு இடையில ஹிஸ்டாரிக்கல் டைஸ் இருக்குது, வித் இந்தியா இருக்குது. எப்படி அவங்கள நம்ம பாய்க்க முடியும்? இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் போட்டோம்னா அவங்கள பாய்ச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நேதன்யாஹூ பக்கம் மட்டும் இல்லைங்க, உங்க பக்கமும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ அரப் கண்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அங்கேயும் ஒப்பந்தம் போட்டு இதை சமநிலைப்படுத்தி வருகிறார் நரேந்திர மோடி அவர்கள். இந்த விசிட்டு எப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய இஸ்ரேல் விசிட்டு, அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஈரானை அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இடையே இப்படி ஒரு விசிட் நடக்குது. ஏற்கனவே ஒரே ஒரு இந்த மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல், உலகத்தின் மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல் கொண்டு போய் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்தினார். அது காணாது அப்படின்னு தெரியும். இப்போ ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு கப்பலை கொண்டு நிறுத்திட்டாரு. மிலிட்ரி பில்டப் பண்ணிட்டே இருக்காரு, விமானங்களை எல்லாம் கொண்டு நிறுத்திக்கிட்டே இருக்காரு. அவங்க சொன்னாங்க ஈரானுக்காரங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, ஒரு பாம்பு போட்டீங்கன்னா இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய மிலிட்ரி பேஸ் இருக்கு இல்லையா, ஒன்று கூட தாங்காது, உங்க வீரர்கள் ஒன்று கூட தாங்க மாட்டாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஈரான் மிரட்டின உடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்க, பயந்துட்டு ஒருவேளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு அரபு நாடுகளில் உள்ள முக்கியமான மிலிட்ரி பேஸ் உள்ள அவங்களுடைய ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் சேஃபா வெக்கேட் பண்ணி கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க வெவ்வேறு இடத்துக்கு. அந்த மிலிட்ரி பேஸ் இல்லாமல் வேற இடத்துக்கு கொண்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க, ஏன்னா திடீர் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்தியா கூட ஈரானில் வசிக்கின்ற இந்தியர்கள்லாம் நீங்க சேஃபான பிளேஸுக்கு போறது முக்கியம் இல்லைங்க, ஈரானை விட்டு வெளியே வந்துருங்க, உடனே அடுத்த ஃபிளைட் எப்போ கிடைக்கும் அதில் ஏறி வந்துருங்க நீங்க அப்படின்னு ஒரு அட்வைசரி வேற கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி இருக்கார் இல்லையா, அவர் கூட என்ன சொன்னாருன்னா, ஏங்க இந்த மாதிரி ஈரானில் அமெரிக்கா பம்பார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு செக்யூரிட்டி சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ரி கமிட்டியை போட்டு நாங்கள் இங்கே ரிவ்யூ பண்ணோம். அப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்க, இல்லை இந்த சூழ்நிலையில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போகிறது அவ்வளோ உசிதமாக இருக்காது, பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னாங்க. ஆனால் மோடி அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த நியூக்ளியர் டாக்ஸ் சம்பந்தமாக 25ஆம் தேதி ஈவினிங்கில் தான் இன்டைரக்ட் டாக்ஸ் பிட்வீன் ஈரான் அண்ட் அமெரிக்காவுக்கு நடப்போகுது. அவங்களாம் இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் கூட அவருக்கு விக்ரமசிங்க என்ன பயம்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் பெஞ்சமின் நேதன்யாகவும் ஷோல்டர் டு ஷோல்டர் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது பாம்பு போட்டு கிராஸ் ஃபயரில் ஏதாவது யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டக்கூடாதேன்னு அவருக்கு ஒரே. ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு போய் இன்னைக்கு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாஹூ அவர்களை மீட் பண்ணி பல்வேறு விதமான ஒப்பந்தங்களை போட்டார். அப்போ அந்த இஸ்ரேல் அந்த பாராளுமன்றம் நெசட் இருக்கு இல்லையா, அதுல எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அதாவது யார் லப்பேட் அப்படின்னு பேர் ஒருபாடு. அவர் என்ன சொன்னாரு, சுப்ரீம் கோர்ட்ல பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது, அதாவது இட்ஷாக் பன்னீர் அப்படின்னு இருக்காரு ஒருத்தர், அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க.
ஆனா பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒத்துக்க மாட்டேங்காரு, நான் கையெழுத்து போட மாட்டேங்காரு, கெசட்ல பப்ளிஷ் பண்ண மாட்டேங்காரு. அதை பப்ளிஷ் பண்ணி அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட்டை நீங்க உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அப்போசிஷன் பார்ட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நெசட்டில் உரையாற்றும் போது நாங்கள் கலந்து கொள்ள, நாங்கள் அதை பாய்காட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாய்காட் வர பண்ணிட்டாங்க. இஸ்ரேலை விசிட் பண்ணும்போது இப்படி அங்கே எதிர்ப்பு இருக்கிறது போக இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏங்க இது அவ்வளவு நல்லவா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க வந்து அங்க போகணுமா? அதாவது அங்க காசா பகுதி தரமட்டமாகிட்டு இருக்காங்க, இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, உலகமே கண்டம் பண்ணிட்டு இருக்கு, நீங்க அதெல்லாம் மறைச்சிட்டு என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு போய் கட்டி தெளிவு பண்ணோம்னா இது வந்து என்னங்க மாரல் கவர்டிஸ் ஆக்ட் இது அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் பண்ணிட்டாரு. நம்ம எதிர்க்கட்சியில் உள்ள முக்கியமான அரசியல் தலைவர் இருக்காரு இல்லையா, ஜெயராம் ரமேஷ், அவர் என்ன சொன்னாரு, ஏங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதலில் பாலஸ்தீனா அப்போ இருக்கும்போது பிரச்சனையாக இருக்கும்போது அவர் தாங்க முதல்ல விசிட் பண்ணி அந்த யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அதில் இந்தியா இருந்தது, அதில் அவங்கெல்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்டு பாலஸ்தீனத்துக்கு முதல்ல விசிட் பண்ணாருங்க அவரு. அது மட்டுமா, பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் கூட ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியா அந்த பாலஸ்தீனத்தை முதலில் ஒரு தனி நாடு என்று அங்கீகரித்ததே எங்க காங்கிரஸ் ஆட்சி தாங்க. அப்படி நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு அந்த தனிநாடு தலைமட்டாவதை இப்ப நாங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதுங்க. எப்படிங்க நீங்க போய் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் கட்டி தழுவி அவர்கிட்ட போய் ஒப்பந்தம் போடலாம், போகக்கூடாது, தப்பு அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள். ஆனா அதே காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தியினுடைய சகோதரி பிரியங்கா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க நீங்க போனது போயிட்டீங்க, அந்த இஸ்ரேல் நெசட்டில் பாராளுமன்றத்தில் நீங்க உரையாற்றும் பொழுது காசாவில் இனப்படுகொலை நடக்கிறது, அதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க அதை மென்ஷன் பண்ணி பேசணுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். உடனே பிஜேபி தலைவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நான் பிஜேபி கட்சியை சேர்ந்த நம்ம அரசாங்கத்தில் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் உடனே இந்த பிரியங்கா காந்தி அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீசியாங்க, அதாவது அவருக்கு ஞாபகம் மறதி என்பது செலக்டிவாக இருக்குதுங்க. இந்த தமிழில் ஹிந்தியில் ஒரு படம் வந்தது இல்லை கஜினி அப்படின்னு, திடீர்னு ஞாபகம் வரும், திடீர்னு மறந்துடும். அந்த அம்மையாருக்கு பாலஸ்தீனத்தில் நடந்த இனப்படுகொலை மட்டுமே அது ஜெனோசைடு அப்படின்னு ஞாபகம் இருக்குது, அதனால நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன் இனப்படுகொலை நடக்கிறது அப்படின்னா, அக்டோபர் 17, 2024 அதே காசா பகுதியில் ஹமாஸ் அந்த போராளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அவங்க வந்து திடீர்னு ஒரு நைட்ல உள்ள ஒரு மியூசிக்கல் கன்சர்ட் நடக்கும்போது இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து ஒரு 1200 பேரை கிட்னாப் பண்ணி 500க்கும் மேற்பட்ட கொலை செய்து அந்த பெண்களை ரேப் பண்ணி பண்ணாங்களே, அந்த நிகழ்ச்சி இந்த பிரியா காந்தி ஞாபகம் இல்லையோ? இது செலக்டிவ் அம்னீசியாவா? ஏங்க இது என்ன கஜினி சிண்ட்ரோமா? இது நான் அவரை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் ஒரு அறிக்கை விட்டார். இப்படி வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நெகட்டிவான சூழ்நிலையில் தான் இந்த விசிட் நடந்திருக்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு தான் முக்கியம் கொடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் சென்று அங்க பிஎம் நேத்தன்யாகுவுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கார். இஸ்ரேல்ட 6th ஜெனரேஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு பிவிஆர் மிசைல் அப்படின்னு ஒரு மிசைல் இருக்குங்க. அந்த மிசைல் வாங்குறதுக்காக வேண்டி நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்கை ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பியாண்ட் விசுவல் இமேஜ் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லி, அதாவது விசுவலா அது வந்து தெரியாது, பியாண்ட் விசுவல் இமேஜ் ஏர் டு ஏர் அடிக்க முடியும், அதை டிடெக்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஸ்கை ஸ்டிங் அண்ட் லேட்டஸ்ட் வெப்பன் ப்ரொக்யூர் பண்ணிருக்காண்டி ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதுபோக ஸ்பைஸ் 2000 அப்படின்னு சொல்லி ஒரு பிரிசிஷன் கைடட் மிசைல் இருக்குங்க. அந்த மிசைலை யூஸ் பண்ணி தான் நம்ம 2019 அந்த பால்கோட் அப்படிங்கிறதுல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் இல்லையா, அது இப்போ 2025 நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ரைடு பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டுலையும் இந்த ஸ்பேஸ் 2000 அப்படின்னு சொல்லி அந்த பிரிசிஷன் கைடட் பாம்ஸா யூஸ் பண்ணோம். அதை நிறைய ப்ரொக்யூர் பண்றோம். இதுக்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு வெளியே என்ன தெரியாது, வெளியே ஓரளவுக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது இதுல எல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படி சொல்றாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு நலன் கருதி அப்படிதாங்க. ஆக எந்த நேரமும் போர் வெடிக்கலாம் என்ற நிலையில் தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றாலும் தனது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் செய்து இந்தியாவினுடைய செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்பந்தமாக ஒப்பந்தங்களை போட்ட இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லைங்க, அதை கொச்சைப்படுத்துவது நம் நாட்டை மிகவும் அது பலவீனப்படுத்தும் என்பது இந்த எதிர்க்கட்சிகள் என்ற இந்த குழந்தைகளுக்கு தெரியாதா என்ன?